அனைவருக்கும் வணக்கம். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. நீரோட உயரத்திற்கேற்ப நீர்ப்பூக்கள் உயரும். அதே போல நம்ம உயர்ந்த எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம உயர்வான இடத்துக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்கீம் பாத்தீங்கன்னா, நீயே உனக்கு ராஜா திட்டம். இது மத்திய அரசோட விஸ்வகர்மா திட்டத்தை பேஸ் பண்ணி ஆரம்பிக்கப்பட்டது. நோக்கம் பாருங்க, நீயே உனக்கு ராஜா திட்டம். இந்த திட்டத்தின் வழியாக தமிழ்நாட்டுல பாரம்பரிய கலைகளுக்கு புத்துயிர் அளிக்கிறது. திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்புகளை மேம்படுத்துவதன் மூலம் இளைஞர்களை முன்னேற்றுவதை நோக்கமாக கொண்டிருக்கு. அப்ப இளைஞர்களுக்கு கலைகளுக்கான அந்த புத்துயிர் அளித்து அவங்களுக்கான திறன் மேம்பாடை வழங்கணும். அடுத்துதான் அந்த அமைச்சகம் மற்றும் துறை பாருங்க. டிசம்பர் 1, 2023 அன்னைக்கு அமைச்சர் உதயநிதி தலைமையில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தால இது செயல்படுத்தப்படுகிறது. விளையாட்டுத்துறை அமைச்சர் இவராலதான் இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டிருக்கு. பயனாளிகள் யார் யாருன்னு பாருங்க. இளைஞர்கள், குறிப்பா தமிழ்நாட்டுல பல்வேறு பகுதியில் இருக்க பாரம்பரிய கலைகள் மற்றும் கைவினைகளில் ஆர்வம் இருக்கிறவங்க இதோட பயனாளிகளா வருவாங்க. இந்த திட்டத்தோட முக்கிய அம்சங்கள்: பாரம்பரிய கலைகளின் மறுமலர்ச்சி. முன்னோர்கள் பாதுகாத்துட்டு வந்த அந்த பாரம்பரிய கலைகளை திரும்ப மறுமலர்ச்சியா உருவாக்குறது. அழிந்து வரும் நிலையில் உள்ள தமிழ்நாட்டுல பாரம்பரிய கலை மற்றும் கைவினை பொருட்களை மீட்டெடுத்து மேம்படுத்துறதுலதான் இவங்க கவனம் செலுத்துறாங்க. தொழில் முனைவோர், என்டர்பிரினர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட ஊக்குவிப்பு பாருங்க. கலைகளில் ஆர்வம் உள்ள இளைஞர்களை அந்தந்த கைவினை தொழில் முனைவோராக ஊக்குவிக்கிறது. யார் யாருக்கெல்லாம் என்ன மாதிரியான கைவினை தொழில்கள் நல்லா வருமோ அவங்கள ஊக்குவிக்கிறது. திறன் பயிற்சி திட்டங்கள்: மரவேலை, தஞ்சாவூர் பொம்மைகள் மற்றும் ஓவியம், பனை ஓலை கலை, கடல் ஓடு கலை, களிமண் மற்றும் காகித கலை, மட்பாண்டங்கள், கைத்தறி சாயமிடுதல், பத்தமடை பாய் தயாரித்தல் மற்றும் பல்வேறு பாரம்பரிய கலைகள் சிறப்பு பயிற்சி கொடுக்குறாங்க. நிதி உதவி இவங்களுக்கு யார் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. பயிற்சி பெறுபவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையா 12,500 மற்றும் அவர்களோட திறன் மேம்பாட்டு பயணத்தை ஆதரிக்க பல்வேறு மானியங்கள் வழங்கப்படுது. செயல்படுத்தும் விவரங்கள்: பாரம்பரிய கலை மற்றும் கைவினை பொருட்கள் மீதான திட்டத்தோட முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுற இந்த திட்டம் சென்னையில கலைவாணர் அரங்கத்துல அமைச்சர் உதயநிதி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. கூட்டாண்மை பாருங்க. யார் யாரெல்லாம் இதுக்கான ஜாயின்ஸா வராங்கன்னா, திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கான ஜான்சன் எலக்ட்ரிக், போஸ் லிமிடெட், NLC மற்றும் நெட்டூர் தொழில்நுட்ப பயிற்சி அறக்கட்டளை போன்ற நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை ஊக்குவிக்கிறதுக்காக இவங்கெல்லாம் ஜாயின்ஸா கூட்டாண்மையா அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறாங்க. இதுக்கான ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. இதுக்கான ஒப்பந்தங்கள் தான் நடந்திருக்கு. தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு: வேலை வாய்ப்புகள் மற்றும் திறன் பயிற்சி குறித்த ஒரு துல்லியமான வழிகாட்டுதலை வழங்குவதற்காக இளையா என்ற AA சாட்பாட் மற்றும் ஒரு பிரத்யேக உதவி அமைப்பின் மூலம் நான் முதல்வன் இணையதளத்தை இதற்காக பயன்படுத்தப்படுகிறது. நான் முதல்வன் அந்த ஸ்கீமோட அந்த போர்ட்டலையும் இதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, இம்பார்ட்டன்ட் ஃபேக்சுவல்னா என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? டிசம்பர் 1, 2023. தொடங்கப்பட்ட இடம் பாருங்க, சென்னை கலைவாணர் அரங்கம். இதோட நோக்கம் என்ன? தமிழகத்துல பாரம்பரிய கலைகளை காத்தல், பாரம்பரிய கலைகளை காத்தல், அழிந்து வரும் மரபுசார் கைவினைகளுக்கு புத்துயிர் கொடுக்கிறது. கலை ஆர்வம் கொண்ட இளைஞர்களை கலை தொழில் முனைவோராக உருவாக்குறதும் இதோட நோக்கங்களா இருக்கு. பயிற்சிகள்: என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் பாருங்க. தஞ்சாவூர்ல தலையாட்டி பொம்மை செய்யறதுக்கான அந்த பயிற்சிகள். ராமநாதபுரம் பனை ஓலை கலைத்திறன். தூத்துக்குடி கடல் சிப்பி கலைத்திறன். இந்த கடல் சிப்பில கலைத்திறன், கடல் சிப்பியை வச்சு உருவாக்குற அந்த பொம்மைகளா இருக்கட்டும், இந்த அழகு சாதன பொருட்கள், இதுக்கான பயிற்சிகள். மதுரை களிமண் மற்றும் காகிதம், மட்பாண்டம், சாயம், இதுக்கான பயிற்சிகள். அடுத்து திருநெல்வேலியில பத்தமடை பாய், மட்பாண்டம் கலைத்திறன். பயிற்சி பெறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 12,500 ரூபாய் ஸ்டைஃபனா கொடுக்குறாங்க. இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த திட்டம் மத்திய அரசோட எந்த திட்டத்தோட ஒத்து போகுது? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.